போகிறோன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மீனிங் ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதை பார்த்தோம். லேர்னிங் பற்றி பார்க்கும்போது நம்ம லேர்னர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, யார் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யார் கற்கும் அந்த வேலையில் இருக்காங்களோ, கற்றலில் இருக்காங்களோ அவங்கள வந்து லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாசிக்கலாக முன்னாடி எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா 4 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து விஷுவல் லேர்னிங். விஷுவல் லேர்னிங் அப்படின்றது அவங்க வந்து எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா, ஒரு வரைபடம் இல்லை ஒரு டிராயிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு லெக்சர் மாதிரி பேசி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு படத்தை காமிச்ச உடனே டக்குன்னு அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ள லேர்னர்ஸ் வந்து விஷுவல் லேர்னர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படின்றவங்க வந்து செவிவழி கற்றல் முறையில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க கேட்குற விஷயத்த அவங்களால வந்து நல்லா கற்றுக்க முடியும். இப்போ வந்து இவங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு எடுபடாது, பட் ஆனால் வந்து செவிவழி நல்லா கற்றுக்குருவாங்க. லெக்சர்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க லேர்ன் பண்ணுறது நிறைய இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வந்து எழுதி அதை வந்து படித்து அப்படி லேர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து மனப்பாடமாகிறது அவங்க மைண்டில் உள்ள அப்சர்வ் பண்ணுறது வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இதில் வந்து அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டைப் ஆஃப் ரேர் பர்சனாலிட்டி இருக்காங்க. அந்த லேர்னர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, விஷுவலோ இல்லை ஆடிட்டரியோ இல்லைன்னா வந்து எழுதி படிக்கிறனாலேயோலாம் வந்து அவங்களுக்கு லேர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தை ஆக்சுவலாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அவங்களால வந்து லேர்ன் பண்ண முடியும். இவங்க வந்து நம்ம கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிவிஷன். இது போக வந்து இப்போ கோத் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இதே லேர்னர்ஸை வந்து 4 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. இவர் எப்படி டிவைட் பண்ணுறாருன்னா, 4 ஸ்கேல் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா ஃபீலிங், திங்கிங், அப்சர்விங், டூயிங். ஃபீலிங் அப்படின்றது வந்து எமோஷன்ஸ், திங்கிங் வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது, அப்சர்விங் வந்து கவனிக்கிறது மூலமாக, டூயிங் வந்து அதை செய்கிறது மூலமாக. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். விஷுவல், அப்சர்விங், டூயிங் வந்து கினஸ்தட்டிக்கு. ஸோ அந்த ஃபீலிங் அப்படின்றது வந்து அப்படியே நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிற எமோஷன்ஸ் மூலமாக கற்றுக்குருவாங்க. ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு புரியும். இவங்களுக்கு வந்து நம்பர்ஸில் சொல்லக்கூடாது, இவங்களுக்கு வந்து நம்ம நம்பர்ஸில் சொல்லணும். இதுதான் இந்த ஃபீலிங் அண்டு திங்கிங்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து 2 காம்பினேஷன்ஸ் போடும்போது 4 டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வர்றாங்க. ஒரு டைப் வந்து டைவர்ஜர்ஸ். இந்த டைவர்ஜர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லேர்னிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து பூ மலருது அப்படின்றத நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு புரியாது. அந்த பூ மலர்றத அந்த அழகை ரசித்து அப்படியே பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து அதை இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம சொல்லி கொடுக்காததை விட அவங்களால வந்து கற்றுக்க முடியும். அந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் அபிலிட்டி அவங்களுக்கு அப்சர்விங் அண்டு ஃபீலிங்கில் இருக்குது. ஆனால் அதே இது அசிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசிமுலேட்டர்ஸ் வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அதே அப்சர்விங் தான், ஆனால் திங்க் பண்ணுவாங்க. அப்படியே செய்கிறத இமிட்டேட் பண்ணுறது மூலமாக அவங்க கற்றுக்குருவாங்க. இப்போ அதே பூவில் ஒரு விஷயம், ஒரு மெஷின் வச்சுக்கோங்களேன். அந்த மெஷின் இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, 2 தடவை பேக்வேர்டு, 2 தடவை ஃபார்வேர்டு அப்படின்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து திங்கிங் அபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த வாசம், அதோட நறுமணம் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபீல்டில் வந்து அந்த பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகாது இன்ஃபர்மேஷன். நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வந்து நம்ம அசிமுலேட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறது மூலமாக லேர்ன் பண்ணுறவங்க. இன்னொரு பர்சன்ஸ் வந்து டூயிங் அண்டு திங்கிங், செயல் மற்றும் அவங்களோட திங்கிங் அபிலிட்டி, ரேஷ்னல் திங்கிங் மூலமாக இவங்கள வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் ஆஃப் பர்சன் வந்து செயல், அந்த அவங்க செய்யும் போதே அதை ஃபீல் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த குக்கிங் அப்படின்றத சொல்லலாம். குக்கிங் வந்து ஒரு அப்படியே ஃபீல் பண்ணி பண்ணும்போது அவங்களால லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே குக்கிங்கை இந்த கன்வர்ஜஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இன்ட்யூட்டிவ் இருக்காது.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 டீஸ்பூன் அப்போ 2 டீஸ்பூனை போடுங்க, 3 கப்பு தண்ணி அப்போ 3 கப் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு அப்படியே வந்து அவங்க இமிட்டேட் ஆர் ரிப்பிட்டேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து ஆனால் இவங்களால அப்சர்வ் பண்ணி கற்றுக்க முடியாது, அதை செய்கிறது மூலமாக செயல் மூலமாக அவங்க கற்றுக்க முடியும். இப்போ லேர்னர்ஸ் வந்து இவ்வளோ டைப்ஸ் தானே அப்படின்னு கேட்டால் நிறைய டைப் இருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட ஸ்டடியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு லேர்னர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா லேர்னர்ஸ்க்கும் ஒரே மாதிரி வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அந்தந்த லேர்னர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்து நம்மளோட பிளானை அந்த ட்ரைனிங்கோ இல்லைன்னா ஒரு லேர்னிங் விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்தளவுக்கு டிசைன் பண்ணணும் அந்த கோர்ஸை. இதில் வந்து இன்னொரு விஷயம் கேட்கலாம், இதை வந்து கரெக்டாக பிரிக்கிறோமா, விஷுவல் லேர்னர்ஸ்னால் விஷுவல் லேர்னர்ஸ் தானா, ஆடிட்டரினா ஆடிட்டரியா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சில பேர் காம்பினேஷனில் இருப்பாங்க, அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. விஷுவல் ஆடிட்டரி இருக்கும், ஆனால் இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது வந்து மெஜாரிட்டி இருக்கும், இது மைனாரிட்டி இருக்கும். சில பேருக்கு இது மைனாரிட்டி இருக்கும், இது மெஜாரிட்டி இருக்கும். இந்த 4மே காம்பினேஷனில் இருக்குது. சில பேருக்கு வந்து விஷுவல்ஸ் கம்மியாக இருக்கும், கூட இருக்கும், டாமினேட்டிங்காக இருக்கும். ஆடிட்டரி, ரீடிங், ரைட்டிங், கினெஸ்தட்டிக் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்ஸில் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு புலனோட திறமை வந்து கூட இருக்கும், ஒரு சென்ஸோட திறமை வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இதோட கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ விஷுவல் இல்லாதவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மற்ற சென்சரிஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க அந்த சென்சரிஸ் மூலமாக நல்லா கற்றுக்குருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த வீடியோ லெக்சரில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேர்னிங் ப்ராசஸ், எப்படி வந்து ஒரு கற்றல் அப்படின்ற விஷயம் நடக்குது அப்படின்ற இந்த ப்ராசஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. We will meet in next video lecture.